வணக்கங்க. நேத்து மதுரையில ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம். அரசியல் மாநாடு மாதிரிலாம் இல்ல, ஏதோ ரசிகர்கள் கூட்டிய ரசிகர்கள் கூட்டம் மாதிரி இருந்துச்சு. உண்மைதான். ஏன் இப்படி சொல்றோம்னா, நம்ம நடிகர் பேசியவர் திரைப்படத்துல வேணா மாஸ்டரா இருக்கலாம், ஆனா அரசியல் களத்துல அவர் இன்னைக்குமே ஒரு மாணவன் தான் அப்படின்றத நேத்து நடந்த மாநாடு நிகழ்வெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. சும்மா ஏசி ரூம்லயே 35-40 வருஷம் இருந்துட்டு அரசியல் மாநாட்டுக்கு வரும்போதே எவ்வளவு கேரவன் நின்னுச்சுன்னு பார்த்தோம். அந்த கேரவன்ல வந்துட்டு நான் ரெடி தான் வரியா அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி இந்த மாநாடு நடத்திட்டு போயிட்டாரு நம்ம ஸ்டார். மதுரைக்கு வந்தாலே ஜல்லிக்கட்டு ஞாபகம் வருதான். ஜல்லிக்கட்டு தடைன்னு ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? யார் பண்ணாங்க? நீங்க தொடாமலே இருக்கீங்களே, காங்கிரஸ், திமுக இவங்கெல்லாம் சேர்ந்து தானே பண்ணாங்க. அந்த தடை இருக்கும்போது சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படத்துல டூயிட் பாடிட்டு இருந்தீங்க, கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. அந்த தடையை நீக்கினது யாருங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவர் தான் அந்த தடையை தமிழர்களுக்காக நீக்கி கொடுத்தார். பாரத் ஜனதா கட்சி இவங்களோட கொள்கை எதிரியாம். சரி, என்ன கொள்கை? கொள்கையே இல்லாதவெல்லாம் நாட்டுல கொள்கையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா எங்க போறது மக்கள்? என்ன கொள்கைன்னு பாப்போமா? நேத்து மாநாட்டுல எப்படி பிராந்தி கடையில அடிச்சுட்டு சண்டை போட்டாங்க, குடிச்சிட்டு உள்ள ஆடினாங்க, சேரை போட்டு உடைச்சாங்க. இதே மதுரையில 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே RSS இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துச்சு. ஒரு இடத்துல பிராந்தி பாட்டில பாத்தீங்களா? இந்து முன்னணியோட முருகர் மாநாட்டுல. ரெண்டாவது முருகர் மாநாடு முடிஞ்சு உங்களுக்கு வந்த கூட்டத்தோட 5 மடங்கு அதிகமா வந்தாங்க. எங்க தொண்டர்கள் முழு இடத்த சுத்தம் செஞ்சு கொடுத்தாங்க. 2 மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எங்க சேர் எல்லாம் நாங்களே அடுக்கி வச்சுட்டு போனோம் எங்க மாநாடு முடிச்சுட்டு. உங்க மாநாட்டுல என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 10,000-20,000 சேர்கள் அடித்து நொறுக்கப்பட்டது உங்க ரசிகர்களால்.